ஓம் சாந்தி 13/7/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ரக்ஷாபந்தன் பண்டிகை விழா காலமானது உறுதிமொழி எடுப்பதற்கான விழா காலம் ஆகும். இது சங்கம யுகத்தில்தான் ஆரம்பமாகிறது. இப்போது நீங்கள் தூய்மை ஆகுவதற்கும் மேலும் ஆக்குவதற்கும் உறுதிமொழி எடுக்கிறீர்கள். கேள்வி: உங்களுடைய அனைத்து காரியங்களும் எதன் ஆதாரத்தில் வெற்றி பெற முடியும்? உங்களுடைய பெயர் எப்படி புகழடையும்? பதில்: ஞான பலத்தோடு யோக பலமும் இருந்தால் அனைத்து காரியங்களையும் தானாகவே செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். யோகம் என்பது மிகவும் மறைமுகமானது. இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகுவீர்கள். யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் பத்திரிகையாளர்கள் தானாகவே உங்கள் செய்தியை வெளியிடுவார்கள். செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் உங்களுடைய புகழ் வெளிப்படும். இதன் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும். அதாவது இப்போ பிரம்மகுமாரிஸ் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் நியூஸ் பேப்பரில் போடணும் அப்படின்னு கொடுத்தா போட்டுடுறாங்க. ஆனால் அன்றைக்கு எப்போ சேவை ஆரம்பமானதோ அப்போ அவ்வளோ அது ஈஸி கிடையாது. அப்போ ஃபாஸ்ட்டாக சேவை செய்யணும், உங்களுடைய பேர் வெளிப்படணும், புகழ் அடையணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வரணும் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதுக்காக எப்படி நம்ம நியூஸ் பேப்பரில் கொடுக்கறது, எப்படி அவங்க போடுவாங்களா, யாரை கேட்கணும், அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க. யோக பலம் இருந்தது அப்படின்னா அவங்களாகவே முன் எல்லாமே செய்யறதுக்கு தயாராகிடுவாங்க. அதனால ஞான பலத்தோடு யோக பலமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளுக்கு ரக்ஷா பந்தன் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்போது ரக்ஷா பந்தன் அருகாமையில் வருகிறது. குழந்தைகள் ராக்கி அணிவிக்க செல்கிறார்கள். இது தூய்மையின் அடையாளம். தூய்மையாகுவதற்கு ராக்கி அணியுங்கள் என்று அனைவருக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ராக்கி கட்டிட்டு வந்துடுறோம், சகோதரத்துவம் அப்படிலாம் சொல்லிடுவோம், கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்போம், உங்களுடைய அவகுணத்தை கிஃப்டாக கொடுங்க, அப்படி அதெல்லாம் செய்வோம். ஆனால் இது தூய்மையாகுவதற்கான ஒரு பண்டிகை. தூய்மையாகுவதற்கு ராக்கி அணியுங்கள் அப்படின்னு சொல்றதில்லை. அதுக்கு பாபா இதை நீங்கள் சொல்லணும் அப்படின்றார். ஏதாவது ஒரு அவகுணத்தை விடுங்க அப்படின்னா அதுவும் தூய்மை கணக்கில் தான் வருது. இருந்தாலும் ரக்ஷா பந்தனுடைய ஆன்மீக கருத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்றார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் ராக்கி பண்டிகையின் விழா காலம் ஆரம்பமாகிறது. பிறகு பக்தி ஆரம்பமாகும் போது ராக்கி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதைதான் அனாதி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதுவும் எப்போது ஆரம்பமானது? பக்தி மார்க்கத்தில் இருந்து. ஏனென்றால் சத்யுகத்தில் இந்த மாதிரியான பண்டிகைகள் இருக்காது. இவை இங்குதான் நடக்கிறது. அனைத்து பண்டிகைகளும் சங்கமயுகத்தில்தான் நடக்கிறது. சத்யுகத்தில் எந்த பண்டிகையும் இருப்பதில்லை. தீபாவளி அங்கு இருக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்காது. அதுவும் இங்குதான் கொண்டாடுகிறார்கள். எதை இங்கு கொண்டாடுகிறார்களோ அதனை அங்கே கொண்டாட முடியாது. இதுதான் ராவண ராஜ்யம். இங்கதான் நரகாசுரனை சம்ஹாரம் செய்றீங்க, இங்கே தான் கொண்டாடணும். அங்கே ராவணனும் இல்லை, நரகாசுரனும் இல்லை. அங்கே எதுக்கு கொண்டாடணும்? அங்கே சதா தீபாவளி தான். அனைவருடைய ஆத்ம தீபங்களும் அங்கே சதா பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஞான கடல் ஒரே ஒரு பகவான் தான். அவர்தான் முழு உலகத்தையும் வைஸ்லெஸ்ஸாக, அதாவது விகாரமற்றதாக ஆக்குகிறார். பாரதம் விகாரமற்றதாக இருந்தது. அப்போது முழு உலகமும் விகாரமற்றதாக இருந்தது. பாரதம் விகாரமற்றதாக ஆகுவதின் மூலம் முழு உலகமும் விகாரமற்றதாக ஆகிவிடுகிறது.
இப்போது இந்த பழைய உலகம் இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் இருக்கப் போகிறது. விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது? நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அரைக்கல்பமா விகாரத்துல இருந்திருக்கிறோம். ஆகையால அவ்ளோ ஈஸியாக மாறிட முடியாது. நிர்விகாரியாக மாறிட முடியாது. அதுக்கு நேரம் எடுத்துக்குது அப்படின்றார். ஒரு முறை ராக்கி கட்டின உடனே, உறுதி எடுத்த உடனே நம்ம சம்பூர்ண தூய்மையானவர்களா ஆயிட முடியாது அப்படின்னு சொல்ல வரார். அனைத்தையும் விட பெரிய விழா இதுதான். ஒவ்வொரு வருஷமும் ராக்கி அணியிறோம், உறுதிமொழி எடுக்கிறோம், முயற்சி செய்றோம். அதுபோல இது ஒரு பெரிய விழா, பருவ காலம், விழா காலம் அப்படின்றார். ஞானம் ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கிறது. பிறகு அதன் பிராப்தி 21 பிறவிகளுக்கு தொடர்கிறது. இப்போது உங்களுடைய கண்கள் திறந்து விட்டது. இதற்கு முன்பு அஞ்ஞான தூக்கத்தில் இருந்தீர்கள். இப்போது ரக்ஷா பந்தன் அன்று உலகாய பிராமணர்கள் ராக்கி அணிவிக்கிறார்கள். நீங்களும் பிராமணர்கள். அவர்கள் குக்க வம்சாவளி, நீங்கள் முக வம்சாவளி. அதாவது அவர்கள் வயிற்று வழி பிறந்தவர்கள், நீங்கள் வாய்வழி பிறந்தவர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கிறது. புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். புதைக்குழியில் கால் மாட்டிக்கொள்ளும் தானே. ஒரே அடியாக கழுத்து வரை மூழ்கி விடுகிறீர்கள். அப்போது மீண்டும் காப்பாற்ற தந்தை வருகிறார். மற்றபடி குடுமிதான் இருக்கிறது. பிடிப்பதற்கு குடுமி வேண்டும் அல்லவா? குழந்தைகள் புரிய வைப்பதற்கு நிறைய முயற்சி செய்கிறார்கள். இப்போது ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க முடியாது. எனவே உங்களுக்கு செய்தித்தாள்கள் வேலைக்கு உதவும். செய்தித்தாள்கள் மூலமாக உங்களுடைய புகழ் வெளிப்படும். கொஞ்சம் பணம் கொடுத்தால் நன்றாக போடுவார்கள். இருந்தாலும் உங்களுடையது யோக பலத்தின் விஷயமாகும். யார் மூலமாவது காரியத்தை செய்விக்கும் அளவிற்கு உங்களுக்கு யோக பலம் இருக்க வேண்டும். நினைவும் மிகவும் சூக்ஷ்மமானது. அதாவது உங்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனா கூடவே யோக பலமும் நிறைய இருக்கணும். அப்போதான் உங்களுடைய காரியங்கள் ஈஸியா நடக்கும். இப்போ பேப்பர்ல உங்களுடைய மெசேஜ் போடணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுத்தா போடுவாங்க. இருந்தாலும் யோக பலம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். ஆகையில யார் மூலமாவது அந்த காரியம் செய்விக்கும் அளவிற்கு நிறைய யோக பலத்தின் சேமிப்பு உங்களிடம் இருக்கணும் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் வெளியே சுற்றி பார்க்க சென்று வாருங்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். மவுண்ட் அபுக்கு எல்லாரும் வராங்கன்னா சுற்றி பார்க்க போகாதீங்கன்னு பாபா சொல்றதில்ல. போங்க. ஆனா பாபாவையும் நினைவு செய்யுங்க அப்படின்றார். தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. இப்போது வரிசை கிரமமாக முயற்சி கேட்டாற்போல் நீங்கள் ஞானம் அடைகிறீர்கள். கௌரவத்துடன் யார் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களைதான் முழுமையாக ஞானக்கடல் ஆகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தந்தையும் ஞானக்கடல், நீங்களும் ஞானக்கடல். இப்போது தந்தை உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கிறார். ஆசிரியர் புத்திசாலியாக ஆக்குவார் அல்லவா? இப்போது நீங்கள் பகவான் புள்ளி வடிவமாக இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆத்மாக்கள் மேலே புள்ளி வடிவமாக இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உண்மையில் ஒரு வினாடியில் புத்திசாலியாக ஆக வேண்டும். ஆனால் எவ்வளவு கல் புத்தியாக இருக்கிறார்கள் என்றால் புரிந்து கொள்வதே இல்லை. ராக்கி அணிவிக்கும் போது 63 பிறவிகள் விகாரி ஆனீர்கள். இப்போது தந்தை இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என்று கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள்.
அப்போதுதான் உங்கள் தலையில் எந்த பாவ சுமை இருக்கிறதோ அது நீங்கிவிடும் என்று மனிதர்களுக்கு சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாஸ் வித் ஆனர், அதாவது கௌரவத்துடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது அவகுணம் இருந்தால் அதனை சோதனை செய்து நீக்கிவிட வேண்டும். ஷரீரத்தை பார்த்தும் பார்க்காமல் இருந்து ஆத்மா என்று உறுதி செய்து ஆத்மாவோடு பேச வேண்டும். செகண்ட் பாயிண்ட், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சகஜமாக நடந்துவிட வேண்டும். அந்த அளவிற்கு யோக பலத்தை சேமிக்க வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தூய்மையாகுவதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். தனக்கு சமமாக மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். தேகத்தின் பற்றை ஆத்ம அபிமானி நிலையில் மாற்றக்கூடிய எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆகுங்கள். அதாவது பாபா 2 வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஒன்று தேகபான், இன்னொன்று தேக அபிமான். பார்க்க போனா 2 ஒரே மாதிரியாக தான் தோணும். தேக உணர்வு தான். ஆனால் தேகபான் அப்படின்னா அது ஸ்தூல விஷயம். தன்னுடைய தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அது தேகபான். தேக அபிமானம் அப்படின்னா சூக்ஷ்மமான பற்று. இது ஸ்தூல பற்று, அது சூக்ஷ்ம பற்று. ஸ்தூல பற்று அப்படின்னா மனிதர்கள் மீது, உறவினர்கள் மீது, பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்று. சூக்ஷ்ம பற்று அப்படின்னா தன்னுடைய ஐடியா, என் ஐடியா தான் ரொம்ப நல்லா இருக்கு, அதன் மீது பற்று. நான் இந்த உயர்ந்த படிப்பை படித்து இந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இது அந்த படிப்பின் அபிமானம், சூக்ஷ்ம அபிமானம். எனக்கு இவ்வளவு நிர்வாகம் செய்ய தெரியும், நான் சேவை ரொம்ப நல்லா செய்கிறேன், இதெல்லாம் சூக்ஷ்ம அபிமானம் அல்லது சூக்ஷ்ம பற்று. போக போக ஒருவேளை வைராகியம் துண்டிக்கப்படுகிறது என்றால் அதற்கான முக்கியமான காரணம் தேகத்தின் மீது இருக்கும் பற்றாகும். எதுவரை தேக பற்றின் மீது வைராகியம் இல்லையோ அதுவரை எந்த ஒரு விஷயத்தின் மீதும் வைராகியம் சதா காலம் இருக்க முடியாது. சம்பந்தத்தின் மீது வைராகியம் வருவது அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உலகத்தில் கூட சிலருக்கு இந்த வைராகியம் வருகிறது. ஆனால் இங்கே தேக பற்றின் விதவிதமான ரூபங்கள் என்ன இருக்கிறதோ அவற்றை அறிந்து கொண்டு தேகத்தின் பற்றை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆகுவதற்கான விதியாகும். அதாவது இந்த உலகத்துல கூட மனிதர்கள் பிடிக்கல அப்படின்னா அந்த உறவினர்கள் மீது, தேகதாரிகள் மீது வைராகியம் வரும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தன்னுடைய தேகத்தின் மீது கூட பற்று இருக்கக்கூடாது. அந்த தேக பற்றுன்றது விதவிதமான ரூபங்கள்ல வருது. எனக்கு எந்த விதமான தேக பற்று இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆத்ம அபிமானி நிலைக்கு மாற்றணும். அப்போதான் நீங்க எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன். சங்கல்பம் என்ற கால்கள் உறுதியாக இருந்ததென்றால் கருமேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றம் அடைந்துவிடும். இன்றைய அவ்யக்த சமிகை. மிகவும் பாவாத்மாவின் மீது, மிகவும் அபகாரி ஆத்மாவின் மீதும், கொக்கின் மீதும் கூட, அதாவது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் தீய விஷயங்களையே பார்த்துட்டு, குறைகளையே பார்த்துட்டு, கெடுதலையே செய்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்கள் மீதும் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது. நிராதாரமானவர் இல்லை, ஆனால்
உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்ற நிலையில் நிலைத்து இரக்க மனமுடையவராகி இரக்க பாவனை வைத்துக்கொண்டே சேவையின் சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு சேவை செய்யுங்கள். அதாவது நீங்க நிராதாரமானவர் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன செய்யறது, வேறு வழி இல்லை, பாவாத்மாவாக இருந்தாலும் அபகாரம் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் கொக்காக இருந்தாலும் நம்ம இப்படி செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற வழி இல்லை, நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சி செய்யாதீங்க. எந்த நிலையில் நீங்கள் இருந்து செய்யணுன்றதும் நல்ல அழகாக புரிய வைக்கிறார். நீங்கள் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர் ஆகையில அந்த நிலையில் இருந்து இரக்க மனமுடையவராகி இரக்க பாவனையை கொண்டு வந்து சேவையின் சம்பந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கணக்கு வழக்கு இருக்கு, என்ன பண்றது, கர்ம பந்தனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சேவையின் சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு சேவை செய்யுங்க. எவ்வளவு ஹோப்லெஸ் கேஸ்னுடைய சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பரிசு பெறுவதற்கான அதிகாரி ஆகுவீர்கள். மேலும் புகழ் பெற்ற உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று பாடப்படுவீர்கள். பீஸ் மேக்கரின் பிரைஸ் வாங்குவீர்கள். அதாவது இவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்க, என்னன்னு இவங்க மீது இரக்க பாவனை வைக்கிறது, என்னன்னு இவங்களுக்கு சேவை செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஹோப்லெஸ் கேஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஹோப்லெஸ் கேஸுக்கு சேவை செய்கிறீங்களோ மாத்துறீங்களோ அவ்வளோ உயர்ந்த அவார்டு பரிசு எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் தான் ஃபேமஸ் ஆவீங்க. உலகத்திற்கு நன்மை செய்பவர் அப்படின்னு ஃபேமஸ் ஆவீங்க. பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சிறந்த டாக்டர் அப்படின்னா ஒரு ஹோப்லெஸ் கேஸையும் கூட சவாலாக எடுத்துப்பாங்க, சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு குணப்படுத்திடுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு சிறந்த டாக்டர் அப்படின்ற அவார்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அதுபோல் ஹோப்லெஸ் கேஸை நீங்கள் மாற்றினீங்க சுப பாவனை வைத்து அப்படின்னா புகழ்பெற்ற உலகத்திற்கு நன்மை செய்பவர் அப்படின்னு பாடப்படுவீங்க. பீஸ் மேக்கரின் பரிசு உங்களுக்கு கிடைக்கும், வாங்குவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா. ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசை